ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போறது எவல்யூஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் அல்லது ஜெனரேஷன்ஸ் அண்ட் யூஸ் டெக்னிக்ஸ். ஒவ்வொரு தலைமுறைகள் அதுல பயன்படுத்தப்பட்ட கணனி நுட்பங்கள் என்னென்ன. ஸோ இப்படியான டாபிக் வந்து இந்த செஷன்ல பார்க்க போறோம். இந்த பிளேலிஸ்ட்டை பொறுத்த மட்டும் கிரேட் 10 11 ஐசிடி ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோஸ் ஃபுல்லாகவே டெடிகேஷனாக செய்துட்டு வரோம். ஸோ இந்த வீடியோ சீரிஸின் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல கிரேட் 10 யூனிட் 1ல இருக்க போற பேசிக் கன்செப்ட், அதோட கவர்மெண்ட், என்னென்ன ஃபீல்டில் ஐசிடியை யூஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி எல்லாமே கவர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோ செஷன்ன்றது யூனிட் 1 லாஸ்ட் வீடியோ செஷனா இருக்கும். இதுல நாங்க பார்க்க போறது இந்த ஐசிடின்றது எவ்வளவு தூரம் முன்னேற்றம் அடைந்து கடைசி ஜெனரேஷன் மட்டும் வந்திருக்கிற மாதிரி பார்க்க போறோம். ஸோ இதுல நாங்கள் இந்த 1.5 இருக்க போற இந்த பேஜ்ல சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட் மாதிரி இதுல ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன். இதுல முக்கியமான விஷயம் மட்டும் நான் சொல்லிட்டு வரேன். இப்ப இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்றதுன்ற டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றது நீங்க தொடங்கும். ஆல்ரெடி நாங்கள் ப்ரீவியஸ் செஷன்லையும் பார்த்துருந்தோம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்றது சில நேரங்களில் அடிக்ட் ஆயிடுவோம். நாங்கள் ஏதாவது ஒரு மொபைல் கேம்ஸா இருக்கலாம், அதை விட நாங்கள் சாங்ஸ் கேட்கறதா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்றதுக்கு அடிக்ட் ஆகிறது, அல்லது ஸ்டடீஸில் அதின் கவனம் குறைகிறது. இப்படியான டிஸ்அட்வான்டேஜஸை நாங்கள் ஐசிடிக்காக சொல்றோம். ஸோ அதிന്റെ தொடர்ச்சியா நாங்கள் பார்க்கல இந்த டாபிக் 1.6 ஸ்டார்ட் ஆகும். கம்ப்யூட்டர்ஸ்ன்றது எவ்வளவு தூரம் எவலுவேட் ஆயிருக்கு, தட் மீன்ஸ் கணினியின் பரிணாம வளர்ச்சி. அப்ப இதுல நாங்கள் நிறைய விஷயங்கள் கன்க்ளூஷனா எடுத்துட்டு வரலாம். தரவுகளை தகவல்களாக மாற்றுவதற்கு கணினி உதவுகின்றது. மெயினா நாங்கள் என்னத்துக்காக யூஸ் பண்றோம்னு சொன்னால் கம்ப்யூட்டர் டேட்டாவை இன்ஃபர்மேஷனா மாத்துறதுக்காக தான் மெயினா நாங்க பாவிக்கிறோம். ஸோ இப்ப நாங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணி கொண்டு வரோம். இது பல்வேறு யுகங்கள், நிறைய ஜெனரேஷன்ஸை கடந்துதான் இந்த எவல்யூஷன் நடந்திருக்கு. இன்றைக்கு நாங்க யூஸ் பண்ற கம்ப்யூட்டர்ஸ் எவாலுவேட் ஆயிருக்கு. ஸோ ஒரு கால்குலேஷனை செய்யறதுக்காக தான் ஆரம்ப கட்ட கணினிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. சின்ன ஒரு கூட்டல், ரெண்டு நம்பரை கூட்டுறது அப்படின்றத செய்யறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கணனி என்றது இன்றைக்கு இவ்வளவு தூரம் டெவலப் ஆகி வந்திருக்கு. அப்படி பார்க்கல ஒரு 500 இயர்ஸுக்கு முன்னர் ஒரு டிவைஸ் ஒன்று பயன்படுத்திக்கிறோம். அந்த டிவைஸுக்கு பேர் வந்து அபக்கஸ், ஜஸ்ட் எண் சட்டம் என்று சொல்லிக்கிறோம். இந்த உபகரணம் வந்து ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. சோ உலகின் முதலாவது கணித்தல் சாதனம் அப்படின்னு நாங்கள் எது எடுப்போம்னு சொன்னா வேர்ல்டு ஃபர்ஸ்ட் கால்குலேட்டர் அபக்கஸ். அபக்கஸ் என்றது ஜஸ்ட் எண் சட்டம் தான். பட் இந்த கருவி என்றது ஆரம்ப காலத்து இதுக்கு எலக்ட்ரிசிட்டி பவர் ஒன்றுமே தேவையில்லை. ஜஸ்ட் நாங்கள் ஏதோ ஒன்று கூட்டுறதுக்காக பாவிக்கிற டெக்னிக். பட் எனிஹவ் இதைத்தான் உலகின் முதலாவது கணித்தல் சாதனமா கன்சிடர் பண்ணிக்கொள்றோம். இது வந்து சைனீஸ் பீப்புள்ஸ், சீன நாட்டவர்களால் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது முதலாவது விஷயம். அடுத்த பேஜுக்கு நாங்க மூவ் பண்ணுவோமா இருந்தால் இதுல இமேஜ் வந்து போட்டிருக்கீங்க அபக்கஸ். பட் இதை விட எங்களுக்கு சில பாயிண்ட்ஸ் இதுல சொல்லியிருக்கிறோம். இந்த பாயிண்ட்ஸ்ல இருக்க போற சில கண்டுபிடிப்புகள் அதை விட மெஷின்ஸ் நேம்ஸ் எங்களுக்கு தேவை. ஸோ முதலாவது பாயிண்ட்ல சொல்லியிருக்கிறோம் 1642 1642 இந்த ஆண்டுகள் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் நாங்க அதை ரிமூவ் பண்ண வேண்டிய தேவையில்லை. பட் இந்த நேம்ஸ் முக்கியம். பிளேஸ் பெஸ்கல் அப்படின்ற சயின்டிஸ்ட் அடிங் மிஷின் அப்படின்ற மிஷினை வந்து இன்வென்ட் பண்றோம். அதாவது நாங்கள் கூட்டற்பொறி அப்படின்னு சொல்லிக் கொள்வோம். பிளேஸ் பெஸ்கலால் கண்டுபிடிக்கப்படுற கூட்டற்பொறின்னு சொல்லிக் கொள்வோம். இதுதான் உலகின் முதலாவது பொறிமுறை கணித செய்கைகளையும் செய்கின்ற உபகரணமாக கருதப்படுகின்றது. ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிக் கொள்வோம். இது இந்த அடிங் மிஷினுக்கு இன்னொரு நேமும் நாங்க சொல்லிக் கொள்வோம் பெஸ்கலைன் அப்படின்னு சொல்லிக்குவோம். அந்த பிளேஸ் பெஸ்கலால கண்டுபிடிக்கப்படுறபடியால பெஸ்கலைன் என்ற நேம் நாங்க இங்க சொல்லலாம். ஸோ செகண்ட் பாயிண்ட்ஸ்ல இங்க சொல்லியிருக்க போற விஷயம் 1674
கோட்ஃப்ரெட் வில்லியம் என்ற சயின்டிஸ்டால, ஃபுல் நேம் எங்களுக்கு தேவையில்லை, ஜஸ்ட் கோட்ஃப்ரெட் வில்லியம் என்ற சயின்டிஸ்டால பாஸ்கல் யூஸ் பண்ணியிருந்த இந்த மிஷினை என்ஹான்ஸ் பண்ணி இந்த பாஸ்கல் உபகரணத்தை மேம்படுத்தினார். இதன் விளைவாக வகுத்தல் பெருக்கல் ஆகியவை இன்னும் எளிமையாக செய்யத்தக்கதா இருந்தது. ஸோ இந்த கோட்ஃப்ரெட் வில்லியம் என்ன செய்யறேன்னா, அதே பாஸ்கலைன் அப்படின்ற மிஷினை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி இந்த கூட்டல் கழித்தல் என்றதை விட வகுத்தல் பெருக்கல் ஆகிய செயற்பாடுகளையும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இதுல முதலாவது விஷயம் இங்கே சொல்ல பாருது, இந்த பிளேஸ் பெஸ்கலால் கண்டுபிடிக்கப்பட்ட அடிங் மிஷின் அப்படின்றது கூட்டல் கழித்தல் செயற்பாடுகளை மட்டும்தான் செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. வகுத்தல் பெருக்கலை செய்யக்கூடிய மாதிரி மாத்தினவர் தான் கோட்ஃப்ரெட் வில்லியம். ஸோ அடுத்த பார்த்தோம்னு சொன்னால் ஜோசப் ஜெக்வாட் என்ற ஒரு பிரெஞ்சு சயின்டிஸ்ட் பஞ்ச் கார்ட் சிஸ்டம், அதாவது துளை அட்டை முறைமை என்ற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி மெக்கானிக்கல் லூம் அப்படின்ற இந்த நெசவு பொறி அப்படின்றத கண்டுபிடிக்கிறேன். ஸோ உண்மையில இந்த நெசவு பொறி என்றது நாங்கள் சொல்லிக்கொள்வோம் மெக்கானிக்கல் லூம் என்ற மாதிரி சொல்லிக்கொள்வோம். ஸோ நெசவு பொறியை கண்டுபிடிச்சவர் தான் வந்து ஜோசப் ஜாக்வாட். இவர் வந்து பஞ்ச் கார்ட் சிஸ்டம், துளையட்டை முறைமை என்றதை பயன்படுத்துறதுக்கு. அடுத்த பார்த்தோம்னா சார்ல்ஸ் பபேஜ், இவர் தான் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டிங் என்று சொல்லிக்கொள்வோம், கரடியின் தந்தை என்று சொல்லுவோம். இந்த சார்ல்ஸ் பபேஜ் என்ன செய்யறாருன்னு சொன்னால், இதுல இருக்க போற இந்த முக்கியமான விஷயம், பஞ்ச் கார்ட் சிஸ்டத்தை யூஸ் பண்ணு சொல்லியிருக்கிறேன், பட் அனாலிட்டிக்கல் என்ஜின் அப்படின்றத கண்டுபிடிச்ச கான்செப்ட் தான் முக்கியம். ஸோ சார்ல்ஸ் பபேஜால கண்டுபிடிக்கப்பட்ட அனாலிட்டிக்கல் என்ஜின், அதாவது வந்து பகுப்பாய்வு பொறி என்று சொல்லிக்கொள்வோம். இதை விட சார்ல்ஸ் பபேஜ் வந்து இன்னொரு மிஷினும் கண்டுபிடிக்கிறார், வந்து டிஃபரன்ஷியல் என்ஜின், வித்தியாச பொறின்னு சொல்லிக்கொள்ளும். டிஃபரன்ஷியல் என்ஜின்ன்றதையும் கண்டுபிடிச்சது வந்து சார்ல்ஸ் பபேஜ் தான். அதை விட இந்த அனாலிட்டிக்கல் என்ஜின்ன்றது என்ன மாதிரி இருக்குன்னு சொன்னா, இந்த கான்செப்டை கொண்டிருக்கு. அதை வந்து இன்புட், அதுக்கு பிறகுதான் அடுத்த ஆக்டிவிட்டியும் நடக்கும், ப்ரோசஸிங் அப்படின்ற ஒரு ஆக்டிவிட்டி நடக்கும், அதுக்கு பிறகுதான் அவுட்புட் வரும். ஸோ இந்த கான்செப்டை வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்வென்ட் பண்ணது வந்து சார்ல்ஸ் பபேஜ். இந்த கான்செப்ட் எங்க கொண்டு வராருன்னு சொன்னால், இந்த அனாலிட்டிக்கல் என்ஜின்ன்றதுல கொண்டு வர. ஸோ இப்படி கொண்டு வர்றபடியால இவரை நாங்க எப்படி சொல்றோம்னு சொன்னால் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டிங், அதாவது கரணியின் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டிங் சொல்லிக்கொள்ளும். ஸோ அந்த வேர்டையும் நான் இதுல ஹைலைட் பண்ணிடுறேன். கரணியின் தந்தையாக கருதப்படுறவர் வந்து சார்ல்ஸ் பபேஜ். இவர் தான் இன்புட் ப்ரோசஸ் அவுட்புட் அப்படின்ற இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி அனாலிட்டிக்கல் என்ஜினை வந்து கண்டுபிடிச்சிருந்தார். இவருடைய இப்பொறிகளுக்கு கணினி எந்திரங்கள் தயாரிப்பதற்கு ஒரு ஆளோட நேம் சொல்லியிருக்கோம். அதாவது வந்து சார்ல்ஸ் பபேஜ் அவர் கண்டுபிடிச்ச மெஷின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ப்ரோக்ராம எழுதுறதுக்காக அடா லவ்லேஸ் என்ற இன்னொரு சயின்டிஸ்ட் இருந்திருக்கா, இவா ஹெல்ப் பண்ணிருக்கா. ஸோ இவா நாங்கள் எப்படி சொல்றோம்னு சொன்னால், முதலாவது கணினி நிகழ்ச்சி திட்ட நுட்பவியலாளர், ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமர் சொல்லிக்கொள்வோம் இங்கிலீஷ்ல ஈஸியா. ஸோ நான் இதில் நோட் பண்ணி விடுறேன், ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமர், முதலாவது கணனி செய்நிரலாளர் அப்படின்னு சொல்லிக்கொள்ளும். இவாதான் சார்ல்ஸ் பபேஜ் இன்வென்ட் பண்ண இந்த அனாலிட்டிக்கல் என்ஜின் அப்படின்றதுக்கு ஃபர்ஸ்டா ப்ரோக்ராம் எழுத ட்ரை பண்ணிருக்கோம். ஸோ லாஜிக்கலா கம்ப்யூட்டர் திங்க் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்த முதலாவதால் இவர் சாஃப்ட்வேர் அப்படின்றத பற்றி இன்வென்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அடுத்தது லாஸ்டா ஒரு பாயிண்ட் ஒன்று எங்களுக்கு தந்திருக்கேன். இதுல ஹவார்ட் ஐக்கன் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்டை பற்றி சொல்லியிருக்கிறேன். ஸோ இவர் தான் இந்த ஐபிஎம் அப்படின்ற கம்பெனின்ற ஒரு முக்கியமான பதவியில இருந்த ஒரு நபர். ஐபிஎம், இன்டர்நேஷனல் பிசினஸ் மெஷின்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த கம்பெனியின் ஹெல்ப்போட மார்க் 1 அப்படின்ற கம்ப்யூட்டரை கண்டுபிடிக்கிறார் 1944. பட் இந்த மார்க் 1க்கு இன்னொரு நேம் இருக்கு, ஆட்டோமேட்டிக் சீக்வன்ஸ் கண்ட்ரோல் கால்குலேட்டர். இதை நாங்க ஷோர்ட்டா எப்படி சொல்லுவோம்டா ஏஎஸ்சிசி என்று சொல்லிக்கொள்வோம், ஆட்டோமேட்டிக் சீக்வன்ஸ் கண்ட்ரோல் கால்குலேட்டர் சொல்லிக்கொள்வோம்.
ஸோ இந்த மார்க் பண்ண கண்டுபிடிக்கிறார் இந்த ஹவார்ட் ஐக்கன் அப்படி. ஸோ ஐபிஎம் அப்படின்ற கம்பெனி ஒரு ஏர்லிய கம்பெனி, பட் ஸ்டில் இப்பவுமே அதுன்ற ப்ராடக்ட் வந்து கொண்டு தான் இருக்கு. ஸோ இவ்வளவு விஷயமே இந்த புக்ல மென்ஷன் பண்ணிருக்கிற முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கு பிறகு இதுல ஒரு டேபிள் தந்திருக்கேன். இந்த டேபிள்ல சில முக்கியமான கன்செப்ட் எங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ இந்த டேபிள் நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, உங்களுக்கு இதுல தமிழ்ல இருக்கிற இந்த டேபிள் இதை பார்க்கறதுக்கு ஈஸியா நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு இன்னொரு விண்டோவில் ஓபன் பண்றேன், இன்னொரு பிடிஎஃப் ஃபைல. ஸோ இந்த விண்டோ உங்களுக்கு பார்க்க ஈஸியா. ஸோ இதுல நாங்கள் ஒவ்வொரு ஜென்ரேஷன் தலைமுறைகளாக நாங்கள் பிரிக்க போறோம் கம்ப்யூட்டர். ஃபர்ஸ்ட் என்னென்ன தலைமுறைகளை தாண்டி வந்திருக்குது, அந்த தலைமுறைகளில் பயன்படுத்தப்பட்ட நுட்பங்கள் என்னென்ற மாதிரி நாங்கள் இதை பார்த்துட்டு வர போறோம். ஸோ இதை பற்றி நாங்கள் நிறைய விஷயம் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோன்ற டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல ஐசிடி ஃபவுண்டேஷன் இன்ஸ்டாகிராம் பேஜிட்ட லிங்க் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்கை கொடுத்து அந்த பேஜை ஃபாலோ பண்ணி வைக்கலாம். ஸோ உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இன்ஸ்டன்டா வரக்கூடிய மாதிரி இருக்கு உங்களோட பேஜஸ் இல்லை. ஸோ லாஸ்டா iOS 26 அப்டேட்ஸை பற்றி நாங்கள் அதில் பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். ஸோ இனிமேல் வர்ற யூடியூப் ஆப் வந்து சில ஐபோன்ஸ்ல ஒர்க் பண்ணிக்கொள்ளாது, ஐபோன்ஸ் ஐபேட்ஸ்ல ஒர்க் பண்ணிக்கொள்ளாது. ஸோ அந்தந்த டீட்டெயில்ஸும் நாங்கள் லாஸ்ட் அப்டேட் பண்ணியிருந்தோம் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில். ஸோ அந்த லிங்கை கொடுத்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி தேவையான டெக்னிக்கல் சம்பந்தமான விஷயங்களை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோன்ற இந்த கான்செப்டுக்கு நாங்கள் வருவோமா இருந்தால், எவல்யூஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்றத நான் ஒரு டாபிக்காவே மார்க் பண்ணியிருந்தேன். இந்த எவல்யூஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்ல கம்ப்யூட்டர் ஜென்ரேஷன்ஸை வந்து 5 நாங்க டிவைட் பண்ணிக்கொள்றோம். 5 கைண்ட் ஆஃப் ஜென்ரேஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் பார்த்தோம்னு சொன்னால் இயர்ஸ் இதுல சொல்லியிருக்கணும் 1940 இருந்து 56. பட் இந்த இயர் வந்து எங்களுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் இதன் ஒரு கான்செப்டுக்காக சொல்றேனே தவிர இதை நீங்க பை ஹார்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை, பாடமாக வேண்டிய தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் வேக்யூம் டியூப்ஸ், அதாவது வெற்றிட குழாய்கள் அப்படின்ற தொழில்நுட்பத்தை அடிப்படையா வச்சிருக்கேன். அடுத்த இந்த வெற்றிட குழாய்கள் அப்படின்றத அடிப்படையான தொழில்நுட்பமா வைத்திருக்கிற அதே நேரம் தரவுகளை உள்ளீடு செய்யறதுக்காக பஞ்ச் கார்டு, வெளியீடு செய்யறதுக்காகவும் பஞ்ச் கார்டு என்ற டெக்னிக்கை யூஸ் பண்றோம். அதாவது வந்து துளை அட்டை அப்படின்றத பயன்படுத்தி தரவு உள்ளீடு வெளியீடு என்றத இங்கே செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. இது ரெண்டு முக்கியமான விஷயம். அடுத்தது ஓர்டினரி லெவலை பொறுத்த மட்டும் அடுத்த பாயிண்ட் எங்களுக்கு தேவையில்லை இதுல. பட் சில முக்கியமான பாயிண்ட்ஸை நான் சொல்லிட்டு வரேன். நீங்க மெஷின் லாங்குவேஜ் வந்து பயன்படுத்தப்படுது, அதாவது இயந்திர மொழிகள் இங்க பயன்படுத்தப்படுது. ஸோ அது என்ன இயந்திர மொழி அப்படின்றத படி நாங்க ப்ரோக்ராமிங் கான்செப்ட், அதாவது வந்து கிரேட் 11ல வர போற ஃபர்ஸ்ட் யூனிட் சொல்லிக்கல நான் சொல்லிட்டு வரேன். ஸோ இப்படியான கம்ப்யூட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தோம்னு சொன்னால் ஹை ஹீட் ஜென்ரேஷன், வெப்பத்தை வெளிவிடுகின்ற தன்மை அதிகமா இருந்தது. ஸ்லோ இன் ப்ராசஸிங், மெதுவான செயல்படுத்தல் அல்லது செயல்முறைப்படுத்தலை கொண்டிருந்தது. லார்ஜ் இன் சைஸ், அளவு பெருசா இருந்தது, அதாவது பிசிக்கல் சைஸ் பௌதிக அளவு பெருசா இருந்தது. நாட் போர்ட்டபிள், எடுத்து கொண்டு போற தன்மையும் குறைவா இருக்கும். அதாவது இன்றைக்கு நாங்கள் லேப்டாப் மொபைல் போன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியா கொண்டு போறோம். பட் ஏர்லிய கம்ப்யூட்டர்ஸ் அப்படி இல்லை. கன்சியூம்ஸ் லாட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, நிறைய மின்சாரத்தை நுகர்கின்ற தன்மையை கொண்டிருந்தது. எக்ஸ்பென்சிவ், விலை அதிகமா இருந்தது. இதை நாங்க ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்குமே இதை நாங்க திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய தேவையில்லை. பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜென்ரேஷன்லும் இப்படியான வசனங்கள் வந்துருக்கு. ஒரு 5 கைண்ட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஒரு 5 விதமான பண்புகள் நான் சொல்றேன். இந்த 5 விதமான பண்புகளுமே ஒவ்வொரு ஜென்ரேஷன்ஸோட மாறும். அதாவது முதலாவது ஸ்பீடு, வேகம். ஒரு தலைமுறையை விட அடுத்த தலைமுறையில இந்த வேகம்ன்றது அதிகரிக்கும். எப்பவுமே வேகம் அதிகரிக்கிறதாலதான் நாங்க தலைமுறையை மாத்தி கொண்டு வரோம். ஏர்லியரா நாங்க பாவிச்ச கரணியை விட இன்றைக்கு நாங்க பாவிக்கிற கரணிகளோட வேகம் கட்டாயம் அதிகமா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனை விட செகண்ட் ஜென்ரேஷன்ல வேகம் அதிகமா தான். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் பிசிக்கல் சைஸ் அப்படின்னு சொல்லிக்கொள்ளும். அது வந்து பௌதிக அளவு. இந்த பௌதிக அளவுன்றது என்ன செய்யும்னா குறை. பழைய கரணிகளோட ஒப்படைக்கல இன்றைக்கு நாங்க யூஸ் பண்ற கரணிகளோட பௌதிக அளவு வந்து இவ்வளவு குறைவு. மொபைல் போன்ன்றது ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் யூஸ் பண்றோம். பௌதிக அளவு வந்து முதலாம் தலைமுறையை விட 2ஆம் தலைமுறையில குறைஞ்சிருக்கும், 2ஆம் தலைமுறையை விட 3ஆம் தலைமுறையில் குறைவா இருக்கு. இப்படி ஒவ்வொரு ஜென்ரேஷன்ஸையும் அது குறைவடைந்து கொண்டு.
அடுத்த விஷயம் பார்த்தோம்னு சொன்னால் ஹீட் ப்ரொடக்ஷன். ஸோ ஹீட் ப்ரொடக்ஷன் என்ன செய்யும்னு சொன்னால் வெப்பத்தை வெளிவிடும் தன்மை குறைவடைந்து கொண்டு போகும். இன்றைக்கு நாங்க யூஸ் பண்ற கம்ப்யூட்டர்ஸ்ன்றது ஏர்லிய கம்ப்யூட்டர்ஸ் இந்த வெப்பத்தை வெளிவிடுகின்ற தன்மையை விட குறைவானது. ஸோ வெப்பத்தை வெளிவிடுகின்ற தன்மை ஹீட் ப்ரொடக்ஷன் அப்படின்றது குறைஞ்சு கொண்டு. அடுத்தது வந்து எலக்ட்ரிசிட்டி கன்சியூம்ஷன்ஸ். ஸோ மின்சாரத்தை நுகர்கின்ற தன்மை இது என்ன செய்யும்டா குறைவடை. பழைய கால காணிகள் மின்சாரத்தை நுகர்கின்ற தன்மையை விட இன்றைக்கு நாங்க யூஸ் பண்ற இந்த கம்ப்யூட்டர்ஸ் அப்படி என்பது மின்சாரத்தை நுகர்கின்ற தன்மை என்பது குறைவா. லாஸ்டா நாங்க பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுல நான் 4 விஷயம் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். வேகம், அதை விட பிசிக்கல் சைஸ் என்றும், பௌதிக அளவு, வெப்பத்தை வெளிவிடுகின்ற தன்மை, மின்சாரத்தை நுகர்கின்ற தன்மை. இவ்வளவு வந்து கட்டாயங்களை தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். ஸோ இதை விட எக்ஸ்ட்ராவா இன்னொன்று இருக்கு. இந்த போர்ட்டபிள் ஒரு இடத்தை இருந்து இன்னொருத்த எடுத்துக்கொண்டு போகக்கூடிய தன்மை அது வந்து ஈஸியா என்ன செஞ்சிருக்கு மாற்றம் அடைஞ்சு கொண்டிருக்கும். அடுத்தது போர்ட்டபிள் அப்படின்றது வந்து நாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய தன்மை அது வந்து அதிகரிச்சு கொண்டு போகும். ஒவ்வொரு முறையுமே வந்து அது அதிகரிச்சு கொண்டு போகும் இந்த போர்ட்டபிள் அப்படின்ற இந்த ஏபிலிட்டி. ஸோ இவ்வளவு தன்மைகளும் எங்களுக்கு மாற்றமடையக்கூடிய மாதிரி இருக்கு. ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் நாங்க இதை திரும்ப செய்ய வேண்டிய தேவை இல்லை. பட் எல்லா ஜென்ரேஷனை விட அடுத்த ஜென்ரேஷன்ல இவ்வளவு தன்மைகளும் மாற்றமடைகிறதா இருக்கு. அடுத்த விஷயத்துக்கு மாறப்போம். இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனை பொறுத்த மட்டும் அடுத்ததுக்கான எக்ஸாம்பிள் நாங்க பார்த்துட்டு வர போறோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னு சொன்னால் இனியக், எட்வெக், எட்செக், யூனிவெக் இந்த ரைமிங்கா வர்ற அவ்வளவு வேர்டுமே ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனுக்குரிய கம்ப்யூட்டர் சார். இனியக், எட்வெக், எட்செக், யூனிவெக், ஐபிஎம் 701. உண்மையில இந்த இனியக் அப்படின்றது இந்த எக்ஸ்பேன்ஷன் நீங்க கூகுள் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நான் செப்பரேட்டா சொல்லி கொண்டு வரையில எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டகிரேட்டர் அண்ட் கம்ப்யூட்டர். ஸோ இது இந்த எக்ஸ்பேன்ஷன். எட்வெக்னு சொல்லி இருக்கு எலக்ட்ரானிக் டிஸ்கிரீட் வேரியபிள் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர். எட்செக்னு சொல்லி இருக்கு. ஸோ இஎன்று வர்ற இடம் எல்லாமே எலக்ட்ரானிக்கா தான். எலக்ட்ரானிக் டிலே ஸ்டோரேஜ் ஆட்டோமேட்டிக் கால்குலேட்டர். யூனிவெக் யூனிவர்சல் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர். ஐபிஎம் இன்டர்நேஷனல் பிசினஸ் மெஷின்ஸ். இப்படி நிறைய எக்ஸ்பேன்ஷன்ஸ் நாங்க இதுல பார்த்துட்டு வரலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் எல்லாத்தின் எக்ஸ்பேன்ஷன்ஸுமே எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். ஸோ ஐசிடி ஃபவுண்டேஷன் டெலிகிராம் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணுவீங்களா இருந்தா அதுல எப்படியான எக்ஸ்பேன்ஷன்ஸ் ஒவ்வொரு டேஸுமே வந்து அப்டேட்ல இருக்கும். ஸோ அதுக்கான லிங்க்ஸும் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கொடுத்து அந்த டெலிகிராம் குரூப்ல நீங்க ஜாயின் ஆகலாம். அடுத்த விஷயம் நாங்க பார்க்க போறோம் செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். இந்த செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ன்றது 56ல இருந்து 63 மட்டும் இருக்கு. இங்க நாங்க யூஸ் பண்ண முக்கியமான டெக்னிக் டிரான்சிஸ்டர்ஸ். 2ஆம் தலைமுறை காணிகள்ல வந்து டிரான்சிஸ்டர் என்ற நுட்பத்தை பயன்படுத்துறோம். இங்க பார்த்தோம்னு சொன்னால் அசம்பிளி லாங்குவேஜ் என்றது இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஒருங்கு சேர்ப்பு மொழிகள் என்று சொல்லுவோம். இந்த அசம்பிளி லாங்குவேஜ் இன்ட்ரடியூஸ் ஆகுது. அந்த பண்புகளை பொறுத்த மட்டும் இங்கே அவ்வளவு பண்புகளும் மேல சொல்லுமாய் மாறி இருக்கும். வேகம் வந்து அதிகரிச்சிருக்கும், பௌதிக அளவு வந்து குறைவடைந்திருக்கும், வெப்பத்தை வெளிவிடுகின்ற தன்மை அப்படி என்றது குறைவடைந்திருக்கும், மின்சாரத்தை நுகர்கின்ற தன்மை என்றது குறைவடைந்திருக்கும். இதுல வேகம் மட்டும் அதிகரிச்சிருக்கும் அப்படி என்ற சரியா. பௌதிக அளவு, வெப்பத்தை வெளிவிடுகின்ற தன்மை, எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் இவ்வளவுமே வந்து குறைவடைந்து கொண்டு போயிருக்கு. போர்ட்டபிள் அப்படின்றது அதிகரிச்சு கொண்டு போயிருக்கு. அடுத்த விஷயத்துக்கு வரும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஹனிவெல் 400 சொல்லுவோம், ஐபிஎம் 7030 இந்த நேம்ஸ் வந்து எங்களுக்கு அடிக்கடி வர்றது இல்லை. ஜஸ்ட் எங்களுக்கு இப்படி ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சா காணும். இந்த எக்ஸாம்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனை மட்டும்தான் கேட்பேன். ஸோ நாங்க தேர்ட் ஜென்ரேஷனுக்கு மூவ் பண்ணுவோமா இருந்தா தேர்ட் ஜென்ரேஷனை பொறுத்த மட்டும் இங்க நாங்கள் 1964ல இருந்து 75 மட்டும் கன்சிடர் பண்ணிக்கொள்வோம். இங்க இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ் அப்படி என்று சொல்ற இந்த
ஒருங்கிணைந்த சுற்றுக்கள் அப்படின்றது வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. இங்கதான் நாங்க கீபோர்ட் மவுஸ் அப்படின்றத வந்து தரவு உள்ளீட்டுக்காக பார்க்கிறோம். கீபோர்டும் மவுஸும் தரவு உள்ளீட்டுக்காக பார்க்கிறோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் என்ற பணி செயல் முறைமைகள் அறிமுகப்படுத்தப்படுது. அப்படி இருந்தாலும் இங்க பிளாக் அண்ட் ஒயிட் தான் நாங்க யூஸ் பண்ணிருக்கோம். அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறது என்று சொன்னால் இந்த தேர்ட் ஜெனரேஷன்ஸ். ஹை லெவல் உயர்மட்ட செயல்களாக்க மொழிகள் இங்க பயன்படுத்தப்படும். அடுத்த பார்த்தோம் சொன்னால் மேல சொன்ன அதே விஷயம் பகுதிகளை வந்து குறைவடைந்திருக்கும், ஃபாஸ்டரா இருக்கும், ஏர்லியர் ஜெனரேஷனை விட ஸ்பீடா இருக்கும், ப்ராசஸ் டைம், பவரை கன்சியூம் பண்றது குறைவா இருக்கும். அதை விட சில எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன், இதை பற்றி நாங்க ஒர்க் பண்ண வேண்டிய தேவை. அடுத்த விஷயம் நாங்க பார்க்க போறோம் ஃபோர்த் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ். இந்த ஃபோர்த் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்ல முக்கியமான விஷயம் இங்க 75ல இருந்து 89 மட்டும் இருக்கு. பட் 4 விதமான டெக்னிக் நாங்க யூஸ் பண்றோம். ஒன்று சொல்றது LSIC, லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ். இதை விட வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ், லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ், வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் அப்படின்ற ரெண்டு விஷயம். பேரளவு ஒருங்கிணைப்புகள், மிக பேரளவு ஒருங்கிணைப்புகள் என்று ரெண்டு விஷயம் நாங்க யூஸ் பண்றோம். இதுக்கு இன்னும் நிறைய பேர் இருக்கு. மைக்ரோ ப்ரோசஸர், நுண் முறை வழியாக்கி அல்லது முன் செயன்முறைப்படுத்தி என்ற இன்னொரு டெக்னிக். அப்ப இங்க 4 விதமான டெக்னிக் இருக்கு. கொண்டு வந்து LSIC, VLSIC, மைக்ரோ ப்ரோசஸர், இன்னொரு எக்ஸ்பேன்ஷன், இன்னொரு விரிவாக்கம் CPU. 4 விதமான டெக்னிக் யூஸ் பண்றோம். 4மே ஒன்றுதான். இதை நீங்க CPU என்று சொன்னா என்ன, மைக்ரோ ப்ரோசஸர் என்று சொன்னா என்ன, LSIC, VLSIC, இப்படி 4 விதமான டெக்னிக் யூஸ் பண்றோம் 4ஆம் தலைமுறை கணினிகள். CPU என்ற சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஸோ இதே மாதிரி LSIC, VLSICக்கு வந்த விரிவாக்கங்கள் இதுல இருக்கு. மைக்ரோ ப்ரோசஸர் சொன்னாலும் இந்த டெக்னிக் தான் ஃபோர்த் ஜெனரேஷன்ல பாவிச்சு. ஸோ அடுத்த விஷயம் பார்த்தோம்னு சொன்னா இங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பணி செயல் முறைமைகள் பயன்படுத்தப்படுது. கலர் டிஸ்பிளே, அதாவது GUI என்று சொல்ற கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸோட பயன்படுத்தப்படுற பணி செயல் முறைமைகள் இங்க நாங்கள் அறிமுகப்படுத்துறோம். திரும்ப அதே விஷயங்கள் மாறுது. IBM PC, ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ் என்றத எக்ஸாம்பிள். இதை நாங்கள் ஞாபகப்படுத்தி வைக்க வரும். IBM கம்ப்யூட்டர், ஆப்பிள் கம்ப்யூட்டர் எல்லாமே இப்படியான கம்பெனிஸ் இன்ட்ரடியூஸ் ஆகிறது ஃபோர்த் ஜெனரேஷன்ல. அதாவது நாங்கள் இன்றைக்கு பயன்படுத்திக் கொள்ற இந்த சாம்சங், ஒப்போ, ஹுவாவி எல்லாம் 4ஆம் தலைமுறைகள்ல அறிமுகப்படுத்தப்பட்ட கணி கம்பெனிஸா இருக்கு. சில கம்பெனிஸ் 5th ஜெனரேஷனுக்கு போனாலும் அதுக்கு பிறகு முதல் உள்ள ஏர்லிய கம்பெனிஸ் எல்லாம் இதுக்கெல்லாம். ஸோ இன்றைக்கு நாங்க யூஸ் பண்ணி கொண்டிருக்கிற கணினிகள் எல்லாமே வந்து 4ஆம் தலைமுறை பிளஸ் 5ஆம் தலைமுறை ரெண்டுக்கும் இடையில இருக்கு. முற்றுமுழுதா 5ஆம் தலைமுறையை தழுவியும் இல்லை, முற்றுமுழுதா 4ஆம் தலைமுறையில மட்டும் இருக்கணும், ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ இப்போ நாங்க 5th ஜெனரேஷன்ல தான் கரண்ட்லி ஒர்க் ஆகி கொண்டிருக்கிறோம். இங்க நாங்க ULSI அப்படி என்ற டெக்னிக்கை யூஸ் பண்ணி கொண்டு வரோம், அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன். இப்ப நான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 4 விதமான பண்புகள் சொல்லியிருப்பேன். ஒன்று வந்து ஸ்பீட், அடுத்தது வந்து கொள்ளளவு என்று சொல்ற இந்த ஸ்பீடு, அதுக்கடுத்து பார்த்தா வந்து பிசிக்கல் சைஸ், பௌதிக அளவு வந்து குறைஞ்சிருக்கும் பார்த்துருந்தோம். அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி கன்சியூம்ஷன், மின்சாரத்தை நுகர்கின்ற தன்மை வந்து குறைவடைந்தது. ஹீட் ப்ரொடக்டிவிட்டி, வெப்பத்தை வெளிவிடுகின்ற தன்மை என்றதும் குறைவடைந்து கொண்டு போகுது. அதே மாதிரி 5வது இன்னொன்று இருக்கு, கெப்பாசிட்டியை கன்சிடர் பண்ணலாம். கெப்பாசிட்டி என்றது வந்து கொள்ளளவு. இந்த கொள்ளளவுன்றது ஒவ்வொரு தலைமுறைகள் மாற மாற அதிகரிச்சு கொண்டு போகும். இன்றைக்கு நாங்க ஒரு மெமரி கார்டு வாங்குறோம், ஒரு மெமரி கார்டு சொல்லிக்கல குறைஞ்சது நாங்க ஒரு 64 GB என்றாலும் எதிர்பார்ப்போம். அப்படியே ஒரு 10 இயர்ஸ்க்கு முதல் போமா இருந்தா ஒரு 2 GB மெமரி கார்டுங்களுக்கு காணும். 2 GB மெமரி கார்டு இருந்தாலே ஓகே, மொபைல் போன் ஓகே இருக்க மட்டும் மாதிரி பார்த்தோம். பட் இப்ப குறைஞ்சது 64 தேவையா இருக்கு. அதை விட அதிகமா தான் எல்லாம் யூஸ் பண்ணோம். 128, 256, 1 TB, அவ்வளவு தூரம் நாங்கள் மெமரி அதிகரிச்சு கொண்டு போறோம். இப்ப வேற ஒவ்வொரு ஜெனரேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆக கெப்பாசிட்டி என்றதும் அதிகரிக்கும், கொள்ளளவும் அதிகரிக்கும். ஸோ அடுத்த விஷயம் பார்த்தோம்னா இந்த 5th ஜெனரேஷன் டோட்டலாவே இன்டர்நெட் ஆக்சஸை பேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி வந்து கொண்டிருக்கு. ஹார்ட் டிஸ்க், ஆப்டிக்கல் டிஸ்க் எல்லாம் யூஸ் பண்ண தொடங்கிட்டு
ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து எவாலுவேட் ஆகி கொண்டு வந்துட்டு இங்க நாங்க வாய்ஸ் ரெகக்னிஷன் பேஸ்ட் ஆன் ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவை அடிப்படையாக கொண்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கொண்டு வரோம். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஐபிஎம், இந்த பென்டிஎம் பிசிஸ், இந்த ஐபிஎம்ன்றது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்ல இருந்து ஸ்டில் இப்பவுமே கம்ப்யூட்டரை ப்ரொடக்ட் பண்ற ஒரு கம்பெனியா இருந்து கொள்றீங்க. ஸோ இப்படி நாங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்லது யூஎல்எஸ்ஐ அப்படி என்ற இந்த டெக்னிக்கை பேஸ் பண்ணித்தான் ஃபிஃப்த் ஜெனரேஷன் ஒர்க் ஆகுது, 5ஆம் தலைமுறை கணிகள் ஒர்க் ஆகுதுன்ற விஷயத்தை நாங்க பார்க்கலாம். ஸோ இதை பற்றி தான் இந்த டேபிள்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த புக் நான் உங்களுக்கு இங்க டவுன்லோட் பண்ணலாம்ன்ற விஷயம் இந்த வீடியோஸ் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த லிங்கால போயிட்டு இந்த புக் நீங்க டவுன்லோட் பண்ணலாம். தென் இந்த பாடத்தின் சமரி எங்களுக்கு கடைசியா தந்திருக்கணும். தரவுகளை தயார் செய்வதன் மூலம் தகவல்களை பெறலாம் என்று சொல்லியிருக்கிறோம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம் இந்த சமரியில். ஸோ இதை நீங்க பார்த்து ஃபர்ஸ்ட் யூனிட்டை பற்றி ஃபுல் ஒரு ரெஃபரன்ஸா நீங்க இதை எடுத்து கொடுக்கணுமே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்டின் லாஸ்ட் வீடியோ செஷனா இருக்க போறது இந்த பாட். அடுத்தடுத்த வீடியோஸ்ல நாங்க செகண்ட் யூனிட்டின் சமரிஸ் பிளஸ் அதுல இருக்க போற எக்ஸ்ட்ராவான தியரி கன்செப்டோட மீட் பண்ணிக்கொள்வோம். அதை விட இந்த செகண்ட் யூனிட் அப்படின்றது பேசிக் கன்செப்ட் தான், கொஞ்சம் அட்வான்ஸான சில விஷயங்களை பற்றி கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இன்னொரு புது வீடியோல நாங்க புது கன்செப்டோட மீட் பண்ணிக்கொள்வோம். தேங்க்யூ.